வணக்கம் தலைமைகளே. இன்றைக்கு ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி திங்கட்கிழமை. நான் பேசுகின்ற நொடி பொழுது வரை சண்டை நிறுத்தம் தொடர்கிறது. இஸ்ரேலோ அமெரிக்காவோ ஈரானை தாக்கவில்லை. அதே சமயத்தில் ஈரானிலிருந்து எந்தவித ஏவுகணையும் இஸ்ரேலுக்குள்ளும் அமெரிக்கா துருப்புக்கள் சுற்றி இருப்பவரை நோக்கியும் வரவில்லை. ஈரானுடன் ஆன சண்டை நிறுத்தம் தொடர்கிறது. அதே சமயம் இஸ்ரேல் லெபனானுக்குள்ளும் காசாவிற்குள்ளும், இதுதான் நல்ல சமயம் சொல்லி காசாவிற்குள்ளும் லெபனானுக்குள்ளும் தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக இந்த சூட்டோட சூடாக இந்த பிரச்சனையிலேயே இந்த காசா மற்றும் மேற்கு கரை, வெஸ்ட் பேங்க் அண்ட் காசா, பாலஸ்தீனம், மொத்த பாலஸ்தீனம், இப்படி ஒரு நாடு இல்லாமல் பண்ணுவதுதான் மிக சிறந்த காரியம். வரும் காலங்களில் இதை போன்ற போர்கள் நடக்கக்கூடாது உலகம் முழுவதும். அப்படின்னா இந்த பாலஸ்தீனம் என்று ஒன்று இருக்கக்கூடாது. அங்குள்ள மக்கள் அங்கு வாழவே கூடாது. அந்த காசா மேற்கு கரை அரபுகள், அவர்கள் ஊடுருவி வந்தவர்கள். பழைய காலத்தில் இஸ்ரேல் தாக்கப்பட்டு சிதறண்டு போகும்போது அந்த இஸ்ரேல் பகுதிக்கு ஊடுருவி ஆக்கிரமிப்பாளராக வந்தவர்கள் அக்கம் பக்கத்து அரபு நாடுகளிலிருந்து எங்கிருந்தெல்லாம் இவனுக்கு வந்தாங்களோ அங்கேயே கொண்டு போய் அவங்கள அனுப்புறது. அப்படியே எந்த நாடும் ஏற்றுக்கொள்ளாட்டி இவர்களுக்கென்று இருக்கின்ற இந்த சோமாலி லேண்ட் அங்கே கொண்டு போய் இந்த 60 லட்சம் பேரை, காசா 20 லட்சம் பேர் இருக்கானுங்க, மேற்கு கரையில் 40 லட்சம் பேர் இருக்கானுங்க, இவங்களை கொண்டு போய் அங்கே இல்லாமல் பண்ணுவது. பாலஸ்தீனம் என்று ஒரு நாடு இல்லாமல் முழுவதுமாக இஸ்ரேல் என்று பண்ணுவது தான் வரும் காலங்களில் இதை போன்ற போர்கள் நடக்காமல் இருக்கும் புத்திசாலித்தனமான காரியம். இஸ்ரேல் என்பது யூத மக்கள் என்பவர்கள், அவர்களும் வாழ்ந்து உலக மக்களையும் வாழ வைப்பார்கள். அது அவருடைய குணம். ஆனால் அவனுங்களும் அழிந்து நம்மையும் அழிவை நோக்கி இழுத்து செல்வார்கள். இவங்களோட குணமே இதுதான். இவங்களுடைய அடிப்படை குணாதிசயமே அழிவு தான். சாத்தான்களை போன்றவர்கள் இவங்களை கொண்டு போய் இறக்கி விடுறது, இல்லை அக்கம்பக்கத்து நாட்டுக்கு விரட்டி அனுப்புவது தான் மிகச்சிறந்த காரியம். இந்த நொடிப்பொழுது வரை சண்டை நிறுத்தம் தொடர்கிறது. ஆனால் ஒரு புதிதான சண்டையை அமெரிக்கா ஆரம்பித்து வைத்திருக்கிறது. இந்த பேச்சுவார்த்தை தோல்வி அடைந்த பிறகு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கொடுத்த முதல் உத்தரவு இந்த ஹொர்மோஸ் ஜலசந்தி. இந்த ஹொர்மோஸ் ஜலசந்தி எனப்படுவது அரபு நாடுகள் அவர்களுடைய கச்சா எண்ணெய், திரவ எரிவாயுவை விற்பனை செய்ய பயன்படுத்தும் கடல் பகுதி. ஆசிய நாடுகள், இந்தியா, சீனா, ஜப்பான், சவுத் கொரியா போன்ற நாடுகள் அவர்களுக்கு தேவையான, அந்த நாட்டு மக்களுக்கு தேவையான எரிபொருள், கச்சா எண்ணெய், திரவ எரிவாயை வாங்க பயன்படுத்தும் கடல் பகுதி. இதுதான் ஹொர்மோஸ் ஜலசந்தி. இந்த ஹொர்மோஸ் ஜலசந்தியை முற்றுகை இடுங்கள், அமெரிக்க கப்பற்படையின், அமெரிக்க இராணுவத்தின் கீழ் கொண்டு வாருங்கள் என்றுதான் முதல் உத்தரவை ட்ரம்ப் பிறப்பித்தார். இன்னைக்கு 13ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 10 மணியிலிருந்து அந்த முற்றுகை என்ற உத்தரவு அமலுக்கு வருகிறது. இன்றையிலிருந்து இனிமேல் ஈரான் துறைமுகத்திற்கு, அனைத்து துறைமுகத்திற்கும், ஈரானில் எங்கெங்க துறைமுகம் இருக்கோ அந்த துறைமுகத்துக்கு எந்த நாட்டு கப்பலும் உள்ளேயும் செல்லக்கூடாது, வெளியேயும் வரக்கூடாது. ஈரான் கப்பலுக்கும் பொருந்தும் இந்த சட்டம், இந்த உத்தரவு. ஈரான் கப்பலும் வெளியே வர முடியாது, உலகத்து எந்த நாட்டு கப்பலும் உள்ளேயும் செல்லக்கூடாது, வெளியும் செல்லக்கூடாது. அதே சமயத்தில் இந்த ஹொர்மோஸ் ஜலசந்தியை கடக்கலாம் அமெரிக்க அனுமதி பெற்று. ஆனால் எக்காரணம் கொண்டும் அது ஈரானில் வாங்கிய கச்சா எண்ணெய் போன்ற பொருள் இருக்கக்கூடாது, ஈரானுக்கு கப்பம் கட்டி இருக்கக்கூடாது. இதெல்லாம் செய்யாமல் சுதந்திரமாக வந்தால், பிற அரபு நாடுகளிடம் எண்ணெய் வாங்கினால் அந்த ஹொர்மோஸ் ஜலசந்தியை கடந்து வரலாம். இதுதான் இன்னைக்கு பிறப்பிக்கப்பட்ட உத்தரவு. இன்னைக்கு காலைல 10 மணிலிருந்து அமலுக்கு வருது. இது ஈரானுக்கு மிகப்பெரிய செக் அப்படின்னு சொல்லலாம். இனி ஈரான் இந்த எரிவாயு, எரிபொருளை விற்பனை செய்ய முடியாது.
இது யாருக்கு மிகப்பெரிய பந்தயமா வரும்னா, சேலஞ்ச்னா சீனாக்கு. இதுல பெரும் பகுதி கிட்டத்தட்ட பாதியை பயன்படுத்தி சீனா தான். இந்த ஹொர்மோஸ் ஜலசந்தியை தினசரி 140 கப்பல்கள் போருக்கு முன்னால கடக்கும். இப்போ ஒரு 10 கப்பல் கடப்பதே மிகப்பெரிய விஷயமா இருக்கு. இதுல பெரும் பகுதி சீனாக்கு தான் போகுது. இப்போ இந்த அமெரிக்க உத்தரவு, இராணுவத்தின் உத்தரவு சீனாக்கு மிகப்பெரிய கோபத்தை வரவழைக்கும். ஈரானிலிருந்து வாங்கும், இந்த ஈரான் விற்பனை செய்யும் கச்சா எண்ணெய்கள் 90% சீனா தான் வாங்கினாங்க, இந்தியா வாங்கவே இல்லை முதல்ல. இப்போ 1-2 கப்பல் நம்ம வாங்கிட்டு இருக்கோம். இது சீனாக்கு விடுக்கப்பட்ட பந்தயம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்து இந்த பிரச்சனை பெருசாயிட்டு அடுத்த கட்டத்தை நோக்கி போகுது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே மிகப்பெரிய கப்பற்படைக்கு சொந்தமானது அமெரிக்கா மற்றும் சீனா. தேவையே இல்லாமல் இவங்க 2 பேரும் மோதிக்கிறது போல இருக்கு. அதே சமயத்தில் துருக்கி அதிபர் அவன் ஒரு மனநோயாளி, எர்டகான் அவன் ஒரு பைத்தியம். அவன் தேவையே இல்லாமல் இப்போ என்னன்னு இருக்கான்னா, இஸ்ரேலில் பாலஸ்தீன பயங்கரவாதிகளுக்கு மரண தண்டனை கொடுத்தால் இஸ்ரேலை தாக்குவோம், இஸ்ரேல் மீது போர் தொடுப்போம் அப்படின்னு எர்டகான் நேற்று பதிவு பண்ணியிருக்கான், ஒரு பைத்தியத்தை போன்று. அதுக்கு உடனே இஸ்ரேல் பதிலுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த எர்டகான் என்பவன் ஒரு மனநோயாளி, அவன் ஒரு காகித புலி. இஸ்ரேலுடைய பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் நேற்று சொன்னார், அவன் ஒரு காகித புலி, பேசாம அமர்ந்து கொண்டிருப்பது அவனுக்கு நல்லது, தேவையில்லாம பேசினா நாங்கள் தாக்குவோம் சொல்லி அவங்க இப்படி அடுத்து இந்த சண்டை போவதற்கு காரணமே யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேடி ஹமாஸ் பயங்கரவாதிகள் மற்றும் அந்த காசா பயங்கரவாத பிரிய மக்கள். இதுக்கு ஒரு நிரந்தர முற்றுப்புள்ளி தேவை இந்த பிரச்சனைக்கு. அப்படின்னா ஒரு அறிவுபூர்வமாக சிந்தித்தால் இந்த காசா மற்றும் மேற்கு கரை என்ற பாலஸ்தீனம், அதனுடைய மக்கள் அங்கே இருக்கவே இருக்கக்கூடாது. மொத்தமாக அந்த பயங்கரவாத பிரியர்களை கொண்டு போய் கண்காணாத இடத்துல இறக்கி விட்டுட்டு ஏதோ ஒரு கடலுக்கு நடுவில் ஒரு தீவு போன்ற பகுதியை வாங்கி அங்கே போய் அவங்களை இறக்கி விடுறது மட்டுமே சிறந்த காரியமாக, நல்ல எதிர்காலமாக அமையும். ஒரு 40 நாளைக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா இந்த ஹொர்மோஸ் ஜலசந்தி என்பது யாருக்குமே தெரியாது, இந்த பெயர் யாருக்குமே தெரியாது. இன்னைக்கு உலகம் முழுவதும் உச்சரிக்கும் பெயராக ஹொர்மோஸ் ஜலசந்தி மாறி இருக்கு. இது ஒரு நல்ல முன்னுதாரணம். யாருனாலும் எப்பனாலும் புகழ் பெறலாம் என்பதையும் இது காட்டும். இந்த ஹொர்மோஸ் ஜலசந்தி என்பது 167 கிலோமீட்டர் நீளமுடையது. இதோட அகலம் பார்த்தீங்கன்னா அங்கங்க மாறுபடும். ரொம்ப சிறியதாக இருக்கின்ற அகலம் உள்ள பகுதின்னு பார்த்தீங்கன்னா 39 கிலோமீட்டர் அகலம் இருக்கும். கடல் என்பது மிக பிரம்மாண்டம். நம்ம இந்த ஹொர்மோஸ் ஜலசந்தியை பார்க்கும்போது ரொம்ப சிறியதாக குறுகலான பாதை போல தெரியுது. குறுகலானது 39 கிலோமீட்டர் அகலம் இருக்கும். சில பகுதியில் 100 கிலோமீட்டர் அகலம் இருக்கும். கடல் என்பது பிரம்மாண்டம் தான். ஒரு செயற்கைக்கோள் மூலமாக எடுக்கப்பட்ட புகைப்படம் ஹொர்மோஸ் ஜலசந்தி, உலக புகழ்பெற்ற புகைப்படம் அது. அதில் பார்க்கும்போது ரொம்ப சிறியதாக இருக்கும். அதே சமயத்தில் விமானத்திலிருந்து 35,000 அடியிலிருந்து 11 கிலோமீட்டர் உயரத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு புகைப்படம் இருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும் அது எவ்வளவு பிரம்மாண்டமானது என்று. இந்த ஹொர்மோஸ் ஜலசந்தி 167 கிலோமீட்டர் நீளம் இருக்கு. அதில் ஒரு பகுதி முழுக்க ஈரானை தொட்டு இருக்கும். ஈரானை தொட்டு அந்த கடல் பகுதி வரும். அதுக்கு அந்த பக்கம் எதிர்ப்பக்கம் பார்த்தீங்கன்னா UAE, யுனைடெட் அரபு எமிரேட்டும் ஓமனையும் தொட்டு அந்த கடற்பகுதி வரும். இதில் ஈரானுக்கு சமமான இராணுவ வலிமை, நவீனமான ஆயுதங்களை வைத்திருக்கும் நாடு UAE. ஆக மொத்தம் இந்த ஹொர்மோஸ் ஜலசந்திக்கு ஒரு பக்கம் முழுக்க ஈரான், இன்னொரு பக்கம் UAE, 2 பேருக்குமே ஆகாது. அந்த 2 நாடுகளுக்கிடையே அந்த கடல் வருது. இத்தனை நாள் பிரச்சனையே இல்லை. அந்த வணிகம் அந்த பக்கம் தான் நடந்துச்சு. ஆசிய நாடுகளுக்கு தேவையான உலகம் என்று பேசலாம், அது தப்பு. ஆசிய நாடுகளுக்கு தேவையான அதிகமாக சீனா, அதற்கடுத்து இந்தியா, அதற்கடுத்து ஜப்பான், சவுத் கொரியா போன்ற நாடுகளுக்கு தேவையான எரிபொருள்கள் தான் அந்த வழியாக வந்துட்டு இருந்துச்சு. ஈரானுக்கு கப்பற்படை என்று ஒன்று இல்லவே இல்லை.
145 ஈரான் கப்பற்படையை சார்ந்த 145 பெரிய சிறிய கப்பல்கள் நொறுக்கப்பட்டிருக்கு, ஜலசமாதி ஆயிருக்கு. அப்புறம் எப்படி இன்னும் பயந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னா, ஒரு வணிக கப்பல் என்பது பிரம்மாண்டம், 1000 கோடி ரூபாய் வரும், மெதுவாக நகரக்கூடிய தன்மை மிக்கது ஒரு வணிக கப்பல். அதுலேயுமே குறிப்பாக எரிபொருளோடு வருகின்ற கப்பல்கள் சென்சிட்டிவ். ஒரு சிறிய தாக்குதலே மிகப்பெரிய பேரழிவை கொடுத்துரும். ஈரானுக்கு கப்பற்படை இல்லாட்டியுமே மெதுவாக நகர்ந்து வரும் இந்த கப்பல்களை, அதுவும் எரிபொருளோடு வரும் கப்பல்களை புதைத்து வைக்கும், அதாவது கடலுக்கு அடியே புதைத்து வைக்கும் கன்னி வெடிகள் மூலமாக, ஈரானுடைய சிறிய ட்ரோன் மூலமாக, ராக்கெட் மூலமாக, ராக்கெட்லாம் மிக எளிதாக செய்யலாம், ராக்கெட் செய்யறதுலாம் மிகப்பெரிய விஷயமே இல்லை. மேலும் ஏவுகணைகள் மூலமாக ஃபாஸ்ட் அட்டாக்கிங் போட் அப்படிம்பாங்க, ஒரு சிறிய படகு மின்னல் வேகத்தில் வரும், அதன் மூலமாக தாக்குதல் நடத்திவிட்டு மறைவது. இதை போன்ற சிறிய ஆயுதம் மூலமாகவே இந்த பிரம்மாண்ட கப்பலை தகர்த்து விட முடியும், பற்ற வைக்க முடியும். அது மெதுவாக நகர்வதால், அது மிக ஒரு சென்சிட்டிவாக எரிபொருளோடு வருவதால், மேலும் மிக அதிக விலை மதிப்பு இருப்பதால், இந்த மாதிரி மிரட்டல் வந்தால் அந்த கப்பல் நிறுவனங்கள் அந்த கப்பலை அங்கங்கேயே நிறுத்திக்குவாங்க. அதுதான் அதிக கப்பல் தாண்டாததுக்கு காரணம். ஈரானை கண்டு பயமெல்லாம் இல்லை, ஒரு சிறிய தீக்குச்சியை இதை போன்ற கப்பலை முற்றாக அழித்துவிடும். அதனால நிலைமை சுமூகமாக ஆன பிறகுதான் நிச்சயமாக இந்த கப்பல்கள் அந்த பகுதியை தாண்டி வரும், உள்ள போகும். ஈரான்லாம் ஒன்றும் வல்லரசெல்லாம் கிடையவே கிடையாது. எல்லாம் நினைச்சுக்கிட்டாங்க கப்பல் வரலன்னா ஈரானை கண்டு பயம். ஈரானை கண்டெல்லாம் பயம் இல்லை, அதனுடைய இயல்பு அப்படி அமைகிறது. இன்னொரு முக்கியமான காரணம் இந்த கப்பலில் உள்ள எரிவாயு எரிபொருளுக்கு காலாவதியே கிடையாது. நீங்கள் அது எத்தனை வருஷம் வேணாலும் அதிலே வைக்கலாம், அது கெட்டு போகாது. மேலும் ஒரு கப்பல் வரும்போது 4 மாதம் அல்லது 6 மாதம் சமைக்கக்கூடிய சமையல் பொருளோடு தான் வருவாங்க. கப்பல் என்பது தனி உலகம். அவங்க நிற்கிற பாதுகாப்பான இடத்துல நின்றுக்கிட்டு நன்றாக சாப்பிட்டு மாச கணக்கில் அங்கே இருக்கலாம். அதில் உள்ள பொருள் ஒன்றுமே அழுகி போகாது. ஒருவேளை எரிபொருள் எரிவாயு அதில் இருந்திருந்தால் கூட அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சுமூகமான பிறகு அந்த விலை மதிப்பற்ற பிரம்மாண்ட கப்பல்கள் மெதுவாக நகர்ந்து வரும். இதுதான் இயல்பு. ஆனால் இங்கே என்ன ஃபயர் விடுறானுங்கன்னா, ஈரானை கண்டு பயந்துக்கிட்டாங்க. ஈரான்ட்டு கப்பற்படையே இல்லை, ஈரானை அடித்து நொறுக்கியாச்சு, அவன்கிட்ட ஒன்றுமே இல்லை. ஆனால் இதை போன்ற கப்பல்கள் மெதுவாக நகர்ந்து ஒரு தீக்குச்சியே பெரிய பிரச்சனை பண்ணிவிடும் என்பதால் தான் அவங்க தள்ளி நிப்பாட்டி இருக்குது. இது ஆசிய நாடுகளுக்கு தேவையான, உலக நாடுகளுக்கு தேவையான, ஆசிய நாடுன்னு தான் சொல்லணும், 20% கச்சா எண்ணெய் அந்த பக்கம் தான் நகர்ந்து வந்துச்சு. 25% இயற்கை எரிவாயு அந்த பக்கம் தான் வந்துச்சு. இப்போ அதெல்லாம் இல்லை, நிற்குது. இதில் அதிகமாக அந்த பகுதியை பயன்படுத்தி, அந்த ஹொர்மோஸ் ஜலசந்தியை பயன்படுத்தி கச்சா எண்ணெய் விற்ற முதல் நாடு சவுதி அரேபியா. 37% அந்த பக்கம் வர கச்சா எண்ணெய் 37% சவுதி அரேபியாவுக்கு சொந்தமானது. இரண்டாவது ஈராக், ஈரான் அல்ல ஈராக், 23% அவங்க தான் விற்றாங்க. மூன்றாவது UAE, யுனைடெட் அரபு எமிரேட், 13% அவர்கள் தான் விற்பனை செய்தார்கள். நான்காவது தான் ஈரான். ஈரானுக்கு எண்ணற்ற தடைகள் இருப்பதால் குறைவாக விற்பனை செய்ய முடிஞ்சது. குறிப்பாக அது முழுவதும் சீனாக்கு தான் வந்துச்சு. 11% ஈரான் விற்பனை செய்தாங்க. அதற்கடுத்து குவைத் 10% விற்பனை செய்தாங்க. அப்புறம் கத்தார் மற்றும் பஹ்ரைன் நாடுகள் வரும். அதே சமயம் கத்தாருடைய 93% இயற்கை எரிவாயு LNG அப்படிம்பாங்க, லிக்விஃபைட் நேச்சுரல் கேஸ், மற்றும் UAE-உடைய 96% இயற்கை எரிவாயு இந்த பக்கம் தான் வந்துச்சு. அப்போது பார்த்தீங்கன்னா இந்த வழித்தடம் என்பது அரபு நாடுகள் விற்பனை செய்வதற்கு முக்கியமானது. சவுதி அரேபியா, UAE, ஈராக், குவைத், பஹ்ரைன் போன்ற நாடுகள், கத்தார் போன்ற நாடுகள். ஈரானுக்கு அந்த அளவுக்கு இல்லை, அவனுக்கு 10% தான் அந்த பகுதியை பயன்படுத்தி வந்தாங்க. இதில் வாங்கின நாடுகள்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல சீனா, இரண்டாவது இந்தியா, மூன்றாவது சவுத் கொரியா, நான்காவது ஜப்பான்.
சீனா 38%. இந்த பகுதியில் வந்த எரிவாயு எண்ணெய்களில் 38% அவங்களே வாங்கியிருக்கிறாங்க. இரண்டாவது இந்தியா வாங்கியிருக்காங்க, 15% நம்ம வாங்கினோம். மூன்றாவது சவுத் கொரியா 12% வாங்கினாங்க. நான்காவது ஜப்பான் 11% வாங்கினாங்க. இதெல்லாம் வல்லரசு நாடுகள், பணம் மற்றும் படைபலம் உள்ள நாடுகள். இதை தாண்டி சிறிய சிறிய நாடுகள் சின்ன அளவில் இங்கே எரிபொருள் வாங்கினாங்க. ஒரு நாளைக்கு இன்னைக்கு இல்லை, முதல்ல சண்டைக்கு முன்னாடி 40 நாளுக்கு முன்னாடி 2 கோடி பேரல், 2 கோடி, ஒரு பெரிய பேரல் 210 லிட்டர் பிடிக்கும்னு நினைக்கிறேன், 2 கோடி பேரல் கச்சா எண்ணெய்கள் அந்த பகுதியை தாண்டி வந்துச்சு. இதை தாண்டி இன்னொரு மாற்று வழியை புத்திசாலித்தனமாக சவுதி அரேபியாவும் யூஏயும் பண்ணுறாங்க. பைப் லைன். இந்த கப்பல்களை பயன்படுத்தாமல் பைப்புகள் மூலமாக பிரம்மாண்டமான முறையில் அவர்கள் ஆயில் வியாபாரம் செய்கிறாங்க. சவுதி அரேபியாவும் யூஏயும் அவங்க ஒரு நாளைக்கு இந்த பைப்பில் 50 லட்சம் பேரல் அளவுள்ள கச்சா எண்ணெய் வியாபாரம் செய்கிறாங்க. நம்ம இந்தியாவில் ஏன் இந்த பிரச்சனை இன்னும் தெரியலை? இந்த இந்த பெட்ரோல் தட்டுப்பாடு மற்றும் சிலிண்டர் தட்டுப்பாடு ஏன் வரல அப்படின்னா, இப்பொழுதுமே வருகின்ற ஒரு சில கப்பல் இந்தியாவுக்கு வருது இந்த ஹொர்மோஸ் ஜலசந்தியை பயன்படுத்தி. அதை தாண்டி முக்கியமானது, இன்று நம்ம 50% நமக்கு தேவையான எரிபொருளை ரஷ்யாவிலிருந்து இன்னைக்கு வாங்கிட்டு இருக்கோம். 50% இந்தியாவிற்கு தேவையானது. அது வேறு வழியில் தான் அது வரும், சூயஸ் கால்வாய் வழியாக மற்றும் ரெட்சி அப்படிம்பாங்க, அந்த வழியாக வரும். ரஷ்யாவிலிருந்து 30 நாள் எடுத்துக்கும் எண்ணெய் கப்பல் மூலமாக ரஷ்யாவிலிருந்து இந்தியாவிற்கு வருவதற்கு. ரஷ்யா கப்பலை தொடர்றதுக்கு உலகத்தில் யாருக்குமே தைரியம் இருக்காது, நிச்சயமாக சொல்ல முடியும். அந்த பகுதியாக வர கப்பலை எரிவாயோடு வர்றதை எந்த நாடுமே தொந்தரவு செய்ய மாட்டாங்க. இந்தியாவுக்கு பத்திரமா 50% வந்துடுது. அதனால தான் மிக பெரிய அளவில் நமக்கு இங்கே தட்டுப்பாடு தெரில. இப்போ ஈரானுடைய திட்டம் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த பேச்சுவார்த்தை தோல்விக்கு இதுதான் காரணம். இந்த ஹொர்மோஸ் ஜலசந்தி பகுதியில் 3 கிலோமீட்டர் அகலத்தில் இருக்கிற பகுதியில் எண்ணெய் வாங்க கப்பல்கள் காலியாக போகும். அரபு நாடுகளுக்கு எண்ணெய் ஏற்றிக்கொண்டு அதுக்கப்புறம் அந்த பக்கம் ஒரு 3 கிலோமீட்டர் பகுதி இருக்கும், அந்த வழியாக அனைத்து கப்பலும் வரும் வரிசையாக, ஒன்றன் பின் ஒன்றாக, இல்லை பக்கம் பக்கம் கூட. ஏன்னா 3 கிலோமீட்டர் உள்ள போறக்கு ஒரு வழி இருக்கு, 3 கிலோமீட்டர் வெளியே வரக்கு ஒரு வழி இருக்கு. அந்த வழியா போகும், இந்த வழியா வந்துகிட்டு இருப்பாங்க, பிரச்சனை இல்லாம போயிட்டு இருந்துச்சு. இப்போ என்ன சொல்றாங்க ஈரான் அப்படின்னா, அந்த ஹொர்மோஸ் ஜலசந்தி அந்த 3 கிலோமீட்டர் பகுதி மற்றும் அதுக்கு இடையில 2 கிலோமீட்டர் பாதுகாக்கப்பட்ட பகுதிம்பாங்க, பஃபர் ஜோன், அதுக்குள்ள யாருமே நுழையக்கூடாது. இந்த 8 கிலோமீட்டர் இந்த கட்டமைப்பை இனிமேல் எக்காரணம் கொண்டும் இந்த ஆசிய நாடுகள், உலக நாடுகள் பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறானுங்க. இதுவரைக்கு அந்த வழியாக தான் வணிகம் நடந்துச்சு, 140 கப்பல் போயிட்டு வந்துச்சு. அது எதுவுமே இனிமேல் இருக்காது. அங்கே நாங்கள் கன்னி வெடிகளை எண்ணற்றதை புதைத்து வைத்திருக்கோம்னு சொல்கிறாங்க. ஆனால் இதுக்கு ஆதாரம் கிடையாது, கன்னி வெடி புதைச்சதுக்கு சொல்கிறாங்க. சொல்லிட்டு இவனுக்கு என்னங்கிறானுங்கன்னா, ஈரான் நிலப்பகுதியை ஒட்டி கடல் வரும், லார்ஜ் தீவுகள் ஈரானை ஒட்டியே இருக்கும். இனிமேல் அந்த குறுகலான வழியில் தான் கப்பல்கள் போக வேண்டும், வர வேண்டும் அப்படிங்கிறாங்க. மேலும் அவனுக்கு என்ன சொல்றாங்கன்னா, ஈரானிலிருந்து கச்சா எண்ணெய், எரிவாயு எது வாங்கினாலுமே அந்த பகுதியை, இப்போ இந்த லார்ஜ் தீவை ஒட்டி இருக்கிற வழியை இலவசமாக பயன்படுத்தலாம். ஈரானில் வாங்கிக்கிட்டால் இலவசமாக போயிட்டு வரலாம். நீங்கள் ஈரானில் எண்ணெய்கள் வாங்காமல் பிற அரபு நாடுகளில் வாங்கினீங்க அப்படின்னா நீங்கள் அந்த பகுதியை தாண்டி வரக்கு கப்பம் கட்ட வேண்டும் அப்படிங்கிறாங்க. இன்னைக்கு ஈரான் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு கப்பல் தாண்டுவதற்கு கிட்டத்தட்ட 18 கோடி ரூபாய் இந்திய மதிப்பில் பணத்தை கேட்குறாங்க. ஒரு நாளைக்கு 140 கப்பல் போச்சு, 18 கோடி ரூபாய் 140 கப்பலுக்குன்னு வச்சுக்கிட்டா ஒரே ஒரு நாளைக்கு 2520 கோடி ரூபாய் வருது. பிரம்மாண்டமான தொகை. ஆனால் அது இன்னைக்கு வேணால் கொடுப்பாங்களா இருக்கலாம், நிரந்தரமாக அப்படிலாம் கொடுக்க மாட்டாங்க யாருமே. ஒரு கப்பல் தாண்டுவதற்கு 1 கோடி ரூபாய், வெறுமே 1 கோடி ரூபாய் அவர்கள் கப்பம் வாங்கினார்கள். அந்த பகுதியை பயன்படுத்தி கொண்டு ஈரானை ஒட்டியிருக்கும் ஒரே காரணத்திற்காக
அந்த சர்வதேச வழித்தடத்தை அவங்க பயன்படுத்தி கொண்டு 1 கோடி ரூபாய் கேட்டால் கூட 140 கப்பல் தாண்டினா 140 கோடி ரூபாய் தினம் தினம் ஈரானுக்கு கிடைக்கும். மிகப்பெரிய தொகை அது. ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 51,000 கோடி ரூபாய் ஈரானுக்கு கிடைக்கும். இது மிகப்பெரிய தொகை. அதனால இந்த சண்டை நின்றாலும் போர் முடிவுக்கு வந்தாலும் இந்த கடற்பகுதி ஹொர்மோஸ் ஜலசந்தி பழையது போன்று இருக்காது. அதில் யாருமே போகக்கூடாது. அது க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஈரானை ஒட்டி இருக்கின்ற லார்ஸ் அந்த தீவு பகுதியில் போகலாம் வரலாம். கப்பங்களை கட்டி கொண்டு நீங்கள் செயல்படுங்க. ஈரானில் வாங்கினீங்கன்னா அந்த கப்பம் கட்ட தேவையில்லை அப்படிங்கிற ஒரு அடாவடி நிலைக்கு ஈரான் போயிருக்காங்க. அதற்கு தான் இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று அமெரிக்கா அதிபர் ட்ரம்ப் அவருடைய இராணுவத்திற்கு குறிப்பாக கப்பற்படைக்கு உத்தரவு கொடுத்திருக்காரு. இன்று காலை 10 மணியிலிருந்து அந்த உத்தரவு அமலுக்கு வந்திருக்கு. ஈரான் சொல்வதற்கு நேர்மாறாக இவங்க பண்ணிட்டாங்க. ஈரான் துறைமுகத்துக்கு எந்த கப்பலும் போகக்கூடாது, எந்த கப்பலும் வரக்கூடாது. ஈரானுக்கு கப்பம் கட்டியது தெரிஞ்சா அந்த கப்பல் தாண்டக்கூடாது. ஈரானுக்கு கப்பம் கட்டாமல் பிற அரபு நாடுகளிடம் எண்ணெய்களை வாங்கி கொண்டு சுதந்திரமாக கப்பல்கள் போகலாம் வரலாம். உலக நாடுகள் பூரா இது பொருந்துங்கிற அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. இந்த அமெரிக்காவுடைய உத்தரவு புதிய போருக்கு இழுத்து செல்லும் ஒன்று. ஏன்னா சீனா என்ன செய்ய போகுதுன்னு நிச்சயமாக பார்க்க வேண்டும். இந்தியாவுக்கும் இந்த பிரச்சனைக்கு சம்மந்தமே இல்லை. நம்ம 50% இன்னைக்கு ரஷ்யாட்டிலிருந்து வாங்கிட்டு இருக்கோம். மேலும் பேச்சுவார்த்தைகள் மூலமாக நமது கப்பல்கள் நகர்ந்து வந்துட்டு இருக்கு. சீனா என்ன செய்யுது அப்படின்னு பார்க்கணும். இதுவரைக்கும் இந்த சண்டை ஆரம்பித்து 40 நாட்களில் கிட்டத்தட்ட 20 பிரம்மாண்ட எண்ணெய் கப்பல்கள் தகர்க்கப்பட்டுள்ளது. அந்த பகுதியில் குறிப்பாக ஈரானால் தகர்க்கப்பட்டிருக்கு. இதில் ஒரு இழுவை கப்பல் பிரம்மாண்டமானது முற்றாக அந்த கடலுக்குள் ஜலசமாதி ஆயிடுச்சு. பிரம்மாண்டமானது. அதை தாண்டி 16 கப்பல் வணிக கப்பல் பிரம்மாண்டமான எண்ணெய் கப்பல்கள் தாக்கப்பட்டிருக்கு, எரிக்கப்பட்டிருக்கு. அதில் 7 கப்பலை பெரிய கப்பலை கைவிட்டுட்டாங்க. அது வேண்டாம், அது ஒன்றுத்துக்கு ஆகாது, அதில் உள்ள பொருட்களும் ஆகாதுன்னு சொல்லி அந்த கப்பல்களை கைவிட்டிருக்காங்க. அதில் 16 கப்பலில் இதுவரைக்கு கப்பல்களில் பணி செய்த 12 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. அதாவது காணோம், மிஸ்ஸிங். கடலில் நீண்ட நாள் மிஸ்ஸிங் என்றாலே அவங்க கொல்லப்பட்டிருக்கலாம். 12 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. துறைமுகத்தில் வேலை செய்யும் ஒரு நபர் கொல்லப்பட்டிருக்கார். இதுதான் இந்த சேதமான விவரங்கள். நிச்சயமாக சண்டை சமயத்தில் அமெரிக்கா சொன்னாலுமே பிற நாட்டு கப்பல்கள் அந்த பகுதியில் கப்பலை நகர்த்த மாட்டார்கள். நிச்சயமாக. ஏன்னா பாதுகாப்பு கொடுக்கிறேன்னு சொன்னாலுமே 167 கிலோமீட்டர் தாண்டி வரணும். ஏதாவது ஒரு இடத்துல சின்ன தாக்குதல் தான். கப்பல் மெதுவாக நகர்ந்து வரும். பல ஆயிரம் கோடி மதிப்புள்ளது. ஒரு சின்ன தாக்குதல், ஒரு சிறிய ட்ரோன், சிறிய ராக்கெட், சின்ன ஏவுகணை அல்லது ஒரு சின்ன போட்லேருந்து வர தாக்குதல், ஒரு சிறிய கடல் கன்னிவெடி அந்த கப்பலையே இல்லாமல் பண்ணிடும். அதனால் நிலைமை சுமூகம் ஆகும் வரைக்கும் அமெரிக்கா சொன்னாலுமே யாருமே கப்பல்களை நகர்த்த மாட்டாங்க. சண்டை எல்லாம் ஓய்ந்த பிறகுதான் சரளமாக கப்பல்கள் போவதும் வருவதுமாக இருக்கும். இது ஈரானுக்கு விடுக்கப்பட்ட சவாலை தான் பார்க்கணும். அதாவது அடாவடியாக வருங்காலத்தில் எதிர்காலத்தில் முற்றாக அந்த கப்பல் போக்குவரத்தையே கட்டுப்படுத்தி வைக்க வேண்டும், கொள்ளை கணக்கில் சம்பாதிக்க வேண்டும், அவர்களுடைய எண்ணெயை விற்பனை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் நிச்சயமாக இனிமேல் நடைபெறாது. அதே சமயத்தில் ஈரானுக்கு சவால் விடும் வகையில் ஈரான் கப்பற்படை IRGC பேடிகளுக்கு சவால் விடும் வகையில் 2 அமெரிக்க போர்க்கப்பல்கள் டெஸ்ட்ராயர் அப்படிம்பாங்க, அழிக்கும் வகையை சேர்ந்தது, பிரம்மாண்டமானது. USS ஃப்ராங்க் E. பீட்டர்சன் மற்றும் USS மைக்கேல் மர்பி. இந்த பிரம்மாண்ட சண்டை கப்பல்கள் ஃப்ரீடம் ஆஃப் நேவிகேஷன் என்ற பெயரில், இந்த ஆப்ரேஷன் பெயர் ஃப்ரீடம் ஆஃப் நேவிகேஷன். அந்த 167 கிலோமீட்டர் கடற்பரப்பை ஹொர்மோஸ் ஜலசந்தியை பத்திரமாக தாண்டி திரும்ப அப்படியே போனாங்க. ஒரு போர்க்கப்பலை ஈரானால் அழிக்க முடியாது. அழிச்சா மிகப்பெரிய தாக்குதல் நடத்துவாங்க. அதனால அந்த போர்க்கப்பல்கள் ஃப்ரீடம் ஆஃப் நேவிகேஷன் என்ற ஆப்ரேஷனில் போயிட்டு வந்துருச்சு. ஆனால் சராசரியாக ஒரு வணிக கப்பல்கள் இந்த அச்சமான சூழலில்
போகவும் மாட்டாங்க, வரவும் மாட்டாங்க. இதுதான் ஹொர்மோஸ் ஜலசந்தி பிரச்சனை எனப்படுவது. நிச்சயமா இன்றைக்கு ட்ரம்ப் அறிவித்தது ஒரு புதிய போருக்கான சூழல் மற்றும் ஈரானுக்கு விடுக்கப்பட்ட சவால். இது ஈரானுக்கு மிகப்பெரிய கேவலமாக தான் பார்க்க முடியும். ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா, சுதந்திரமாக செயல்படக்கூடிய ஏதாவது ஒரு நாட்டின் எண்ணெய் கப்பல் ஈரானால் தாக்கப்பட்டால் ஈரான் மிகப்பெரிய தாக்குதலுக்கு உள்ளாகி வெடித்து சிதறம், ப்ளோ அப்படிங்கிறார், வெடித்து சிதறம் அப்படிங்கிறார். நிச்சயமாக இந்த ஈரானை தாக்கி அவர்களுடைய எதிர்கால திட்டமான இந்த கடற்பகுதியவே கைப்பற்றுவது, நிரந்தரமாக கப்பம் வாங்குவதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். இது அமெரிக்க கடற்படையால் செய்ய முடியும்னா நிச்சயமாக செய்ய முடியும். அமெரிக்க கடற்படையை ஒப்பிட்டா ஈரான் ஒண்ணுமே இல்லை. இன்னைக்கு ஈரானுக்கு கப்பற்படையே இல்லை. அவனுக்கு சின்ன சின்ன ஆயுதங்களை வச்சுக்கிட்டு கப்பல்கள், எண்ணெய் கப்பல் சென்சிட்டிவ் என்பதால் தான் அவனுங்களால மிரட்டிட்டு இருக்காங்க. மற்றபடி களத்தில் அவர்களால் ஒன்றுமே சாதிக்க முடியாது அந்த கடற்பகுதியில். இன்றைக்கு இந்த சண்டையில் இதுதான் முன்னேற்றம். இந்த உத்தரவு, ட்ரம்ப் அவர்களின் உத்தரவு, புதிதான சண்டையை ஆரம்பிப்பதற்கும் மிகப்பெரிய அளவில் ஈரானை தாக்கி அழிப்பதற்கும் உதவும். நன்றிகள்.